முதல் ராசி மேஷ ராசி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே முதல் ராசி அப்படின்னு சொல்லும்போது மேஷ ராசி நேயர்களை உங்களுக்கான ஆடி மாத பலன்கள். பொதுவாக ஆடி மாதம் அப்படின்னு சொன்னோம்னா தட்சிணாயன புண்ணிய காலம் ஆரம்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. உத்தராயண புண்ணிய காலம் இருக்குது, தட்சிணாயன புண்ணிய காலம் இருக்குது. இதில் இந்த தட்சிணாயன புண்ணிய காலமானது ஆரம்பம் ஆகிறது. ஸோ அப்படி ஆரம்பிக்கும் பொழுது கிரகங்கள்லாம் எந்தெந்த இடத்துல என்னென்ன கிரகங்கள் நமக்கு இருக்கும், எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா, மேஷத்தில் கிரகங்கள் கிடையாது. 2ல் சுக்கிரன், 3ல் ஜாதகத்தில் சூரியன், குரு, 4ல் புதன், 5ல் ஜாதகத்தில் செவ்வாய், கேது, 6, 7, 8 சந்திரன் இன்றைய தேதியில். அதே போல் 9, 10, 11 கும்பத்தில் பார்த்தீங்கன்னா சனி, ராகு இருக்க மேஷ ராசி பலன்கள். மேஷ ராசிக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி தன்மை அப்படின்னும்பொழுது நிறைய பிரச்சனைகளை நிறைய சந்திச்சுட்டு தான் இருந்தீங்க. நிறையா அப்டவுன்ஸ் எல்லாம் லைஃப்பில் பார்த்துட்டு தான் இருந்தீங்க. ஏதாவது நமக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்காதா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறையா யோசிக்கிறீங்க. அதுவும் யங்ஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா சில விஷயங்கள்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுறாங்க. சின்ன விஷயத்துக்கு கூட சில பேரெல்லாம் ஸ்ட்ரெஸ் ஆகிடுறாங்க. அந்த மாதிரிலாம் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா நட்சத்திர ரீதியாக, ராசி ரீதியாக சில விஷயங்கள் நம்ம பார்க்கும்போது அறிவாற்றல், நல்ல ஒரு செயல்திறன் கொண்ட மேஷராசி நேயர்கள், அதாவது அவங்களுக்கு மனசில் என்னென்ன எது நடந்தாலும் இறைவன் விதித்த விதி அப்படின்ற மாதிரி போயிடுவாங்க. ஸோ நமக்கு இந்த மாதிரி இருக்கட்டும், அந்த மாதிரியே அவங்களுடைய வாழ்க்கை அந்த மாதிரியே வாழ்ந்து வருவார்கள். ஆனால் ஆடி மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் சீராகும். உங்களுடைய ஆரோக்கியம், உங்களுடைய சில விஷயங்கள்லாம் சீராகும், நல்லா இருக்கும். முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ குடும்பம் அப்படின்னு எடுத்துனோன்னா குடும்பத்தில் இழுபறியாக இருந்து வந்த செயல்கள்லாம் ஓரளவுக்கு நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். கணவன் மனைவி நல்ல ஒற்றுமையாக சிறப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. தொழில் வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லும்போது, தொழில் ஸ்தானம்னு சொல்லும்போது சில சங்கடங்கள் மறையும். தொழில் ஸ்தானம், வேலையில் இப்போ நீங்கள் ஒரு கவர்மெண்ட் செக்டாரில் இருக்கீங்க, இல்லை ஒரு ப்ரைவேட் செக்டாரில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் சின்ன சின்ன விஷயங்கள் மறையும், சின்ன சின்ன தடங்கல்கள் மறையும். அதே போல் பார்த்திங்கன்னா பேசாதவர்களும் சில பேர் பேச ஆரம்பிச்சிருவாங்க. பேச மாட்டான் நம்ம நினச்சிட்டு அவன் தான் முதல்ல பேசுவான். அந்த மாதிரிலாம் சில பேருக்கெல்லாம் இருக்கக்கூடிய யோகம் இந்த மேஷ ராசிக்கு உண்டு. அதே போல் இந்த மேஷ ராசி அப்படின்னு சொல்லும்போது அடுத்ததாக வேலைகள் அப்படின்னு எடுத்துக்கும்போது வேலையில் ரொம்ப கவனமாக இருக்குது. எந்த வேலையுமே கொஞ்சம் சின்சியராக, ஏன்னா ஒரு சின்ன விஷயத்தில் கூட மேஷராசிக்கு அவப்பெயர் வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. கவனமாக இருங்க. சில பிரச்சனைகள், இதுவரையில் இருந்திருக்கக்கூடிய சில பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீரக்கூடிய நேரம் உங்கள் ராசிக்கு வந்தாச்சு. ஸோ கவலைப்பட வேண்டாம். அதே போல் உங்களுடைய ராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது லாபஸ்தானத்தில் தான் சனி பகவான் இருக்கார். சனியோட யார் சேர்ந்திருக்கார்? ராகு சேர்ந்திருக்கார். வரவு செலவு விஷயத்தில் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக நிதானித்து இருக்கணும். உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும். உங்களுடைய மேலை நாட்டு தொடர்புகள் ஆதாயம் தரும். வெளிநாடு போகணும், வெளிநாடு ஏதாவது செய்யணும், பண்ணணும்னா நல்ல ஓரளவுக்கு யோகமாக இருக்கும். தனஸ்தானம், குருவால் நல்ல வருமானம் அதிகரிக்கும். நினைத்த காரியங்கள்லாம் நினைத்தபடி வெற்றி காணக்கூடிய அளவுக்கு மேஷராசிக்கு இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா அடுத்ததாக ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா வேலை விஷயத்தில் நிறைய சக்ஸஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் வரும். சில பேருக்கு எண்ணம் நிறைவேறும், நிறைய நல்ல தகவல்கள் வரும், நல்ல எண்ணங்கள் நிறைவேறும். சில விஷயங்கள்லாம் நிறைய விஷயங்கள்லாம் செயல்படும். உங்களுடைய செல்வாக்கும் சொல்வாக்கும் உயரும். ஸோ ரெண்டுமே உயரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கலைஞர்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் புதிய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்து போடக்கூடிய சூழ்நிலைகள் வரும். வெளிவட்டார பழக்க வழக்கத்தில் பார்த்திங்கன்னா நல்ல செல்வாக்கு உயரும். புதிய பொறுப்பு, புதிய பதவி சில பேருக்கு வரும். விற்பனையில் பார்த்திங்கன்னா லாப நிலை உண்டாகும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா புதிய சொத்து சேரக்கூடிய வாய்ப்பு உண்டு. விரும்பிய வாகனத்தை வாங்கக்கூடிய யோக அமைப்பு உண்டு. பெண்களுக்கு குடும்பத்தில் மதிப்பு அதிகரிக்கும், பொன் பொருள் சேர்க்கை உண்டு. பெண்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பெண்கள் பார்த்திங்கன்னா எதிலையும் அவசரப்படக்கூடாது. எந்த ஒரு சூழ்நிலையிலுமே நிதானித்து செயல்பட்டால் உங்களுடைய ராசிப்படி நீங்கள் நல்லா அமோகமாக வருவீங்க. அதுவும் இந்த மேஷ ராசிக்காரர்கள் ஆடி அமாவாசையை மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் செய்ய வேண்டிய விஷயத்தை கொஞ்சம் முறையாக உங்களுக்கு தெரியாதவர்களிடம் தெரிந்து ஆடி அமாவாசையை மிஸ் பண்ணாமல் நீங்கள் செய்ய வேண்டிய சில விஷயங்கள்லாம் அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் நல்லது. அதே போல் இந்த ராசிக்காரர்களே பார்த்தீங்க அப்படின்னா மனதில் துணிவும் வாழ்வில் அதிர்ஷ்டமும் அதிகமாக இனி வரக்கூடிய காலகட்டங்கள்லாம் வரும். உங்களுக்கு பிறக்கும் இந்த ஆடி மாதம் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள், நல்ல விஷயங்கள்லாம் தேடி வரும். பயன்படுத்திக்கோங்க.
அதாவது உங்கள் நட்சத்திர நாதன் அப்படின்னு சொல்லும்போது சுக்கிரன் வந்து இந்த மாதத்தில் முழுவதுமே உங்களை பார்க்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. இந்த இதில் சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிர பயிற்சியெல்லாம் சொல்கிறோன்னே சுக்கிரன் வந்து உங்களுக்கு நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு யோகம் உண்டு. அதாவது ஒரு யோகம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா குருமங்கள யோகமாக வரும். சில நல்ல யோகங்கள் நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். அதே போல் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில பிரச்சனைகள் விலகக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. அதே போல் அடுத்ததாக உங்களுக்கு சில விஷயங்கள் எல்லாம் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உத்தியோகத்தில் சிறந்தவர்களாக தனியார் நிறுவனத்தில் பணிபுரிவோருக்கு வேலை பார்க்கும் இடத்தில் நல்ல பணி நிரந்தரம், அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான அதாவது என்ன ப்ரமோஷன்ஸ் எல்லாம் அடுத்தடுத்து வரக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உண்டு. மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் செலுத்துவார்கள், குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும், நல்ல சந்தோஷமாக அடுத்தடுத்த விஷயங்கள்லாம் நல்லா செய்வீங்க. உங்களுக்கு சந்திராஷ்டமமான ஒரு நாள் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னால் 17, 18லலாம் நீங்கள் கவனமாக இருங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள். அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 17, 16, 17, 18 இதெல்லாம் வந்து இந்த சந்திராஷ்டம நாளாக இருக்கும். ஜூலை மாதம் 19, 27, 28லலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் உங்களுக்கு ராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது சூரிய பகவான் மற்றும் முருகப்பெருமான் துர்க்கை வழிபாடு சிறப்பை தரும். 6 தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. நான் எப்போதுமே சொல்லுவேன், மேஷ ராசிக்கு 6 தீபம் ஏற்றி வழிபட்டால் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு. அதே போல் உங்களுக்கு எத்தனை பர்சன்டேஜ் உங்களுக்கு நன்னா இருக்குன்னு சொன்னால் 70% இந்த ஆடி மாதம் உங்களுக்கு நன்னா இருக்குது. திருமணம் மறுமணம் நல்லா சிறப்பாக உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் கூடி வரும். பெண்களுக்கு கர்ப்பப்பை பிரச்சனைகள்லாம் நீங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஷேர் மார்க்கெட்டில் பார்த்து நிதானித்து செய்யுங்க. கடன் விஷயத்தில் கவனமாக இருங்க, அகலக்கால் வைக்காதீங்க எந்த ஒரு விஷயத்துலையும். அதே போல் பெண்கள் மிகவும் எச்சரிக்கையாக இந்த ஆடி மாதத்தில் இருக்கணும். பூர்வீக சொத்துக்கள் தடங்கல் பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு விஷயத்தில் நல்ல செய்தி ஆனால் வந்து சேரும். இந்த காதல் சமாச்சாரங்கள்லாம் கொஞ்சம் இழுபறி நிலை இருக்கும். மாணவ மாணவிகளுக்கு சிறப்பாக இருக்கும். மற்றபடி இந்த மேஷராசி அப்படின்னு சொல்லும்போது ஆடி மாதத்தில் ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும். இந்த இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் ஃபுல்லாகவே நீங்கள் கேட்டிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எல்லாமே சுவாமி என்ன சொல்லியிருக்காங்க, குருஜி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். ஸோ அதே மாதிரி பண்ணுங்கள், ஒரு விஷயமும் பண்ணுங்கள், அடுத்தடுத்து சக்ஸஸாக உங்கள் வாழ்க்கையில் வருவீங்க. வாழ்க வளமுடன். அதாவது ஆடி மாத ராசி பலன்கள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய வகையிலே இந்த ஆடி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விசேஷங்கள். இந்த ஆடி மாதம்னு எடுத்துட்டோம்னா நமக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னென்னா தட்சிணாயன புண்ணிய காலமானது பிறக்கிறது. தட்சிணாயன புண்ணியம் ஆடியிலிருந்து ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி முடிய உங்களுக்கு மார்கழி மாதம் வரையில் தட்சிணாயன புண்ணிய காலம் சிறப்பான ஒரு காலம். அடுத்ததாக இந்த ஆடி மாதத்திலே வந்து பார்த்திங்கன்னா பல சிறப்புகள் கொண்ட மாதமாக வருகிறது இந்த ஆடி மாதம். ஆடி அமாவாசை, ஆடி பூரம் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஆடி அமாவாசை, அதே போல் ஆடியில் வரக்கூடிய பௌர்ணமி, ஞாயிற்றுக்கிழமை, ஆடி ஞாயிற்றுக்கிழமை, ஆடி வெள்ளிக்கிழமை, ஆடி செவ்வாய்க்கிழமை, இது எல்லாமே சிறப்பான ஒரு விஷயம். நாகபஞ்சமி ரொம்ப சிறப்பு. நாகபஞ்சமி மிஸ் பண்ணிடாதீங்க. நாகபஞ்சமி ரொம்ப விசேஷம். அதே போல் நாகபஞ்சமியில் சில ராசிக்காரர்களும் மிஸ் பண்ணக்கூடாது. கடகராசி, சிம்ம ராசி, விருச்சக ராசி, தனுசு ராசியெல்லாம் மிஸ் பண்ணாமல் நாகபஞ்சமி பண்ணிவிடுங்க. அதே போல் சில முக்கியமான ஒரு சில குறிப்புகள் கொடுக்கக்கூடிய நேரத்தில் கடகராசிக்காரர்கள் இந்த ஜூலை மாதம் 27 முதல் ஒரு 45 நாட்கள் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும். நிறைய பிரச்சனைகள் இந்த 45 நாள் நமக்கு எப்படி 3 பட்சம் சொல்லுவாங்க. இந்த 3 பட்சம் இந்த 45 நாள் நீங்கள் எப்படி கடக்க போகிறீங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. ஸோ அதில் நீங்கள் கரெக்டாக கடந்து வந்து சில விஷயங்களை நம்ம பண்ணணும். இது எல்லாமே ராசிக்கு நம்ம இப்போ ஆடி மாதத்தில் சொல்லியிருக்கக்கூடிய அனைத்து பலன்களுமே பொது பலன்கள். 30லேருந்து 40% வரைக்கும் நிச்சயமாக பலிக்கும். சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் நிச்சயமாக பலிக்கும். சில பேருக்கு வந்து எனக்கு நீங்கள் சொன்னது சரியா இல்லை அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா உங்களுடைய சுய ஜாதகம், ஜென்ம ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. ஒரு சிறிய கட்டணத்தோடு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, நீங்கள் பார்த்து உங்களுடைய சுய ஜாதகத்தை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். அதற்கான பரிகாரத்தை பண்ணுங்கள், அதற்கான சில விஷயங்களை பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு அடுத்த ஒரு முன்னேற்றத்திற்கான ஒரு நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். எதற்காக நான் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இன்றைய காலகட்டத்தில் இன்றைக்கி சமுதாயம் இன்றைக்கி இருக்கக்கூடிய சில விஷயங்களில் இன்றைக்கி இந்த ஜாதகம் பார்க்கறது, இன்றைக்கி நம்ம ஃப்யூச்சர் ப்ரெடிக்ஷன் நம்ம தெரிஞ்சுக்கிறது,
இன்றைக்கி இதெல்லாம் ரொம்ப மிக முக்கியமானது. அடுத்தது நான் எப்படி இருக்க போகிறேன், நடந்து முடிஞ்சு போச்சு. பாஸ்ட் ஓவர், ப்ரெசண்ட் நடந்துட்டு இருக்கு, ஃப்யூச்சர் இஸ் இம்பார்ட்டண்ட். அதுதான் நான் சொல்கிறது. எதிர்கால வாழ்க்கை, கரியர் எப்படி இருப்பேன், என்னுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், என்னுடைய உத்தியோகம் எப்படி இருக்கும், உத்தியோகத்திலேயே தான் இருப்பேனா இல்லை நான் தொழில் பண்ணுவேனா, நான் சினிமாவில் நடிக்கலான் இருக்கேன், நான் நடிப்பேனா, எனக்கு வருமா வராதா, என்னோடய ஆட்டிடியூடுக்கு எனக்கு சரியாக இருக்குமா இருக்காதா, மாதிரி பல கேள்விகள் உங்களுக்குள் உண்டு. ஒரு பெண்களாக இருந்தால் நான் ஒரு பியூட்டிஷியனாக இருக்கேன், நான் ஒரு வேலையில் இருக்கணும்னு நினைக்கிறேன், நான் நான் நல்லா படிச்சிருக்கேன், எனக்கு கெரியர் நல்லா இருக்குமா, நான் ஒரு மருத்துவராக இருக்கேன், எனக்கு கெரியர் நல்லா இருக்குமான்னு யூ ஹாவ் டு see உங்களுடைய ஜென்ம ஜாதகம். யூ ஹாவ் டு see your ஜென்ம ஜாதகம். உங்கள் ஜாதகத்தை நீங்கள் பார்த்தால்தான் உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக தெரியும். ஓகே, நமக்கு நன்னா இருக்குது, நன்னா இல்லை அப்படின்னு. அதுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க. இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு கொண்டு பேசி நீங்கள் ஒரு சிறிய கட்டணத்தை ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா உங்களை பற்றின விவரங்களை நீங்கள் விவரமாக தெரிந்து கொள்ளலாம். நன்றி. வாழ்க வளமுடன், வளர்க ஞானத்துடன்.